எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அமிர்த கரைசல் ஒரே நாள்லேயே தயாரித்து பயன்படுத்தக்கூடிய சூப்பரான ஒரு வளர்ச்சி ஊக்கி அது எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த பயிரூக்கி எதுக்குன்னா, சரியாக செடிகள் வளரல, ரொம்ப டல்லாக இருக்குது, பூச்சிகள் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் இதை நம்ம தயாரித்து கொடுக்கலாங்க. ஒரே நாள்லேயே ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சாணம் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். கோமியம் 1/2 லிட்டர். இது வந்து பழைய கோமியமாக இருக்கணும். சாணம் இன்றைக்கி போட்ட சாணமாக இருக்கணுங்க. நாட்டு சர்க்கரை 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நான் இப்போ கொஞ்சமாக தயாரிக்கிறேன். உங்களுக்கு இது அதிக அளவில் தயாரிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து 5 லிட்டர் அளவுக்கு இந்த வாளியில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வாளி தாங்க இது. அதாவது நம்ம தயாரிக்க போகிற இந்த அமிர்த கரைசல் ஒரே நாளில் தயாராகிடும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பொங்கி வரும், ஓரளவுக்கு பொங்கும். அதனால் நம்ம வந்து வாளி வந்து பெரிய சைஸாக எப்போவுமே எடுத்துக்கணும். இப்போ 2 பங்கு அளவுக்கு தயாரிக்கிறோன்னா 1 பங்கு அளவுக்கு வாளியில் காலி இடம் இருக்கணுங்க. அந்த மாதிரி 3ல் 2 பங்கு நம்ம செய்கிற குவான்டிட்டியும் 1 பங்கு அளவுக்கு காலி இடமும் இருக்கிற மாதிரியான பெரிய ஒரு வாளியாக எடுத்துக்கோங்க. இதில் முதல்ல நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாணம் எடுத்து இதோட சேர்த்துக்கலாங்க. சாணமும் நல்லா கரைச்சி விட்டுறணுங்க. இந்த அமிர்த கரைசலை மாதத்துக்கு 2 முறை கொடுக்கலாங்க. இதில் நுண்ணுயிரிகளினுடைய பெருக்கம் அதிகமாகும். அதனால் மண்ணில் நுண்ணுயிரி பெருக்கம் அதிகமாக ஆகுங்க. அதோட மண்புழுக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அமிர்த கரைசல். ரொம்ப சுலபமாக தயாரிக்கக்கூடியது தான். அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது. தண்ணியில் சேர்க்க வேண்டியது 3 பொருள் தாங்க. அடுத்து இந்த கோமியத்தையும் இதில் சேர்த்துடலாங்க. ரொம்ப சீக்கிரமாக ரெடியாகக்கூடிய ஒரு வளர்ச்சி ஊக்கி. ஒரே நாள் தான், 24 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி நல்லா கட்டி வச்சிடணும். உள்ளே இருக்கிற நுண்ணுயிரிகள் சுவாசிக்கணும். அதனால் துணி போட்டு தாங்க கட்டணும். அதுக்கப்புறம் இதை ஒரு நிழலான இடமா பார்த்து வச்சுருங்க. மூடி போட்டு டைட்டாக மூடக்கூடாது, துணியால் தான் கட்டி வைக்கணும். இப்போ அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இது அடுத்த நாள் காலையில் திறந்து பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா நுண்ணுயிர்கள்லாம் அதிகமாக பெருகி இருக்குது. நல்லா ஃபர்மெண்ட் ஆகி கொஞ்சம் பொங்கி இருக்குது பாருங்கள். இதை வந்து நல்லா ஒரு 50 சுற்றுக்கள் சுற்றி விடணும். கிளாக் வைஸில் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு 3 முறை சுற்றணுங்க. அதாவது காலை, மதியம், சாயங்காலம். நேற்று சாயங்காலம் நான் இதை செஞ்சேன். ஸோ இன்றைக்கி சாயங்காலம் இது ரெடி ஆகிடுங்க. நல்ல வேகமாக ஒரு 50 சுற்றுக்கள் சுற்றி விடணும். சுற்றி விட்டுட்டு மீண்டும் மூடி வச்சிடணும் நிழலான இடத்துல. இப்போ 24 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இது பயன்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்குது. அமிர்த கரைசலை 1:10 ரேஷியோவில் கொடுக்கலாங்க செடிகளுக்கு. இது 1 பங்கு எடுத்தோன்னா 10 மடங்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு செடிகளுக்கு கொடுக்கலாம். எல்லா வகையான செடிகளுக்கும் இதை நம்ம கொடுக்கலாங்க. உங்கள் செடிகள்லாம் ரொம்ப சரியாக வளரல, வளர்ச்சியே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அமிர்த கரைசலை டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரே நாள்லேயே ரெடி ஆகிடும். இல்லை பூச்சி தாக்கம் இருக்குது அப்படின்னா அதையும் கூட இது கண்ட்ரோல் பண்ணுங்க. அதனால் எல்லா விதத்துலேயும் இது ரொம்ப பயனுள்ள ஒரு வளர்ச்சி ஊக்கி அப்படிங்கிறதுனால இதை நம்ம தயாரித்து கொடுக்கலாம். மாதத்துக்கு 2 முறை கொடுக்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறை செடிகளுக்கு நீங்கள் இதை கொடுத்து விடலாங்க. பூச்செடிகள், பழச்செடிகள், காய்கறி செடிகள்னு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். மகசூலும் அதிகரிக்குங்க. முக்கியமாக காய்கறி செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா அதிக அளவுக்கு காய்கள் காய்க்கும், பூக்கள்லாம் உதிர்வு தடுக்குங்க. இதை நம்ம வந்து ஃபோலியர் ஸ்ப்ரேவும் பண்ணலாங்க. கொடி காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதிக அளவில் ஆண் பூக்கள் தான் வரும், பெண் பூக்கள் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நேரத்தில் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதே ரேஷியோவில் 1:10 ரேஷியோலேயே ஃபோலியர் ஸ்ப்ரே இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பெண் பூக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகுங்க. இதை 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.